அவங்க விருப்பப்படியாக செயல்படக்கூடிய விதமாக. இப்போ 11ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுங்க, 2ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுங்க, சுக்கிரன் சிம்ம லக்னத்துக்கு 11ல் இருந்தாலும் பெஸ்ட் ஆகிடும், 2ல் இருந்தாலும் பெஸ்ட் ஆகிடும். ஏன்னா 2ஆம் இடம் கல்வி, இதெல்லாம் தனம், வாக்கு, குடும்ப கல்வியை கொடுக்கறது. 11ஆம் இடம் ஆசைகள்லாம் நிறைவேறிடுது. அப்போது கலை சம்பந்தமான விஷயத்துலையும் ஈடுபடுவாங்க, அது வருவாயும் கொடுக்கும், படிப்பும் தடை இல்லாமல் இருக்கும். அப்போ கிரகநிலை சரியாக இருக்கிறவங்களுக்கு தான் படிப்பு வந்து கண்டினியூ ஆகும், கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கிரகநிலை சேர்ந்த சுக்கிரன் கெட்டு போயிருந்தாலோ அல்ல லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலோ நிச்சயமாக கல்வி தடையை சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிற்காலத்தில் படிப்பாங்க, அது வேறு விஷயம். அது சூரிய திசையை வந்தோன்னே அவங்களுடைய கல்வி தடை இல்லாமல் மறுபடியும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியாவது அவங்க தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நிகராக தன்னை காட்சியளிக்கக்கூடியவங்களாக சிம்மலாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த மக நட்சத்திரம் அந்த தன்மையுடையதாக இருக்கும். அதனால தான் அங்கே பரசுராமர் எடுத்தோம். ஓகே, அடுத்து என்ன, ரொம்ப தூரம் வந்துட்டோம். மகாபாரதத்துலேருந்து மகாபாரதம் பரசுராமரை தான் பார்த்தோம். ஆமாம், மகாபாரதத்தை பார்க்கல. ஆமாம், மகாபாரதத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அதில் பீஷ்மரனுடைய கதையிலேருந்து அவர் வருவார். பீஷ்மரை பற்றியும் நம்ம நிறைய விருச்சிக இலக்கணத்தில் பேசியிருக்கோம். இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் பேச வேண்டியது அவசியமாகுது. அவர் பீஷ்மர் வந்து சந்தனுடைய மகனாக வர்றாரு, கங்கையினுடைய மைந்தனாக வர்றாரு. கங்கை வந்து இவருக்கு எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து ஒரு அரசனுக்குரிய எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் இந்த அஸ்திர வித்தை யாருக்கிட்ட கற்றுக்கிட்டார் அப்படின்னாக்கா பரசுராமர்கிட்ட தான் அவர் கற்றுக்கிறாரு. அவர் குரு. அவர் பரசுராமர் வந்து பீஷ்மருக்கு குரு. அதனால் இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு தன்னுடைய அஸ்தினாபுரத்துக்கு அழைப்பு அனுப்பாமல் காசி மன்னன் சுயவரம் நடத்துகிறான் அப்படிங்கிற கோபத்தில் போய் காசி மன்னனை இது பண்ணி 3 பொண்ணையுமே தூக்கிட்டு வந்துடுவார். தூக்கிட்டு வந்ததில் இந்த அம்பாங்கிற மூத்த சகோதரி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு மன்னனை காதலிப்பாங்க. அதனால் இவர் காதலிக்கிறேன்னு சொன்னோன்னே இவர் அனுப்பிச்சிடுவார், எல்லா சீர்வரிசையோடு சேர்த்து அனுப்பிச்சிடுவார். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, பீஷ்மர் நான் தோத்துட்டேன், அதனால் நான் உன்னை திருமணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி வர்றதை நான் விரும்பலை, திருப்பி அவனு அனுப்பிச்சிடணுன்னு. இப்போ இந்த அம்பா வந்து பீஷ்மரை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க, அவன் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் நான் வந்து வாழ்நாள் முழுவதும் திருமணமே பண்ண மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்கேன், ஆகையினால உன்னை திருமணம் பண்ண முடியாது அப்படின்னோடனே இந்த அம்பா என்ன பண்ணுவாங்கன்னா போய் பஞ்சாயத்தார்கிட்ட எல்லாத்துட்டும் போய் முறையிடுவாங்க. முறையிடும் போது மற்ற முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க, அம்மா நாங்கள்லாம் சொன்னாலாம் பீஷ்மர் கேட்க மாட்டார், நீ பரசுராமர்கிட்ட போய் முறையிடு, அவருடைய சிஷியன்தான் பீஷ்மர், குரு சொன்னால் கேட்பார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்பா போய் பரசுராமரை சந்திக்கும். சந்திச்சு இந்த மாதிரி நடந்த விஷயம்லாம் சொன்னோன்னே அவர் இது ஒன்று அவன் தானே தூக்கிட்டு வந்தான், அவனெலாம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரசுராமர் வந்து பீஷ்மர் அழைக்கிறார். அழைச்சி இந்த மாதிரி இந்த பெண்ணை நீ தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சபதம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்லுவார். அப்படின்னா நீ என்னோட போரிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறார் பரசுராமர். அதை தவிர வேறு வழி இல்லைன்னா நான் போர் எடுத்துக்கு தயாராகிறாரு. 2 பேருக்கும் அஸ்திர சண்டைகள் நடக்குது. பதிலுக்கு பதில் பரசுராமர் விடுறாரு, பீஷ்மர் விடுறாரு, ஏன்னா அவர் சிஷியன் தானே. அப்படிங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து 2 பேருமே பசுபசாஸ்திரங்கிற அஸ்திரத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எடுக்க ஆரம்பித்தாக்க இப்போ பரசுராமர் எடுத்தவுடனே பீஷ்மருக்கு வேறு வழி இல்லை, அந்த ஆயுதத்தை எடுக்கிறார். அதுதான் இது வந்து உலகே அழிக்கக்கூடிய வல்லமை கூடிய ஆயுதத்தை 2 பேரும் எடுத்தவுடனே இப்போ சொல்லுவார், இப்போ ஒரு அசரீரி கேட்கும், இந்த மாதிரி உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக இந்த மாதிரி உலகை அழிக்கக்கூடிய அஸ்திரங்களை நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே பரசுராமர் வந்து நிறுத்திடுவார். ஏன்னா இது வந்து தோல்வி இருவருக்கும் இல்லை, வெற்றி இருவருக்கும் இல்லை, இது மற்ற அழிவை சேர்க்கும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க, போரை வந்து பரசுராமர் நிறுத்திடுவார். இதுலேருந்து இனிமேல் நான் போரே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுவார். அவர் முடிவுக்கு வந்துடுவார். ஆமாம். இப்போ அம்பா வந்து இப்போ ஒன்று இருக்குதையா நிற்கும், அதனால் சிவனை நோக்கி தவம் பண்ணுறதுக்கு அது போயிடும். இது வந்து பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் நடந்த சண்டையில் முக்கியமான சண்டை இது. ஆமாம். ஏன்னா அவர் வந்து சாகா வரப்பட்டிருக்காரு, அதாவது விரும்பின போது இறப்புன்னு சொல்லி அவர் பீஷ்மர் தன்னுடைய தந்தைகிட்ட
சந்தனுட்ட வர வாங்கியிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு புரியுது. புரிஞ்சோடனே ஒரு செகண்ட் நிறுத்திட்டு அவங்க போகிற நிறுத்திட்டு நான் இனி சண்டை போகிறதா இல்லை அப்படின்னா இவர் அடி பண்ணிடுறாரு. பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, குருவன் காலில் விழுந்து வணங்குறாரு. நிறுத்தினோன்னே நான் என்னுடைய கொள்கைகளை மாற முடியாது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய நிகழ்வுகள் இருக்கும். என்ன நிகழ்ச்சியாக இருக்குது, நம்ம அதெல்லாம் விருச்சகத்தில் பேசியிருக்கோம். அப்படிங்கிறனால நான் ரொம்ப சுருக்கமாக நம்ம அங்கே முடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த பரசுராமருடைய இந்த இதற்கு முன்பு அவர் எவ்வளோ பராக்கிரமாக இருந்தாங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ கோவப்படுறதா, இவ்வளோ பெரிய சண்டையை தீர்மானிக்கிறதா, உலகை அழிக்கக்கூடிய அஸ்திரங்களை கையாளுறதாங்கிற ஒரு கேள்வி வந்தவொடனே பின்வாங்கிறாங்க இல்லைங்களா. இதுதான் பெரியோர்களுக்கு அழகு. இப்போ அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் இந்த மாதிரியாக பெரிய பெரிய சாதனைகள்லாம் செஞ்சவங்க ஒரு சாதாரண விஷயத்தில் ரொம்ப திடீர்னு முரண்பட்டு நின்றுவாங்க. அதுதான் இந்த பீஷ்மருடைய கதை. தான் யாரை எதிர்த்து நிற்கிறோம், யாரோட போடுறோம், சிஷியம் கூட போடுறோங்கிறதெல்லாம் தாண்டி என்ன காரணத்துக்காக போடுறோங்கிற அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு போயிடுவாங்க. அதை இந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பாங்க மகாபாரதத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் வச்சுங்களேன். 2 பேருமே பிரியத்துக்குரியவங்க, 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மதிப்புடையவங்க. யாரோ ஒருத்தருக்காக இவங்க அடிச்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு வந்து நீதி கிடைக்கலங்கிறதுக்காக சண்டை போடுறோமே அப்படிங்கிற உணர்வு 2 பேருக்கும் வந்துட்டு, இவர் ஒரு பிடிவாதக்காரர் விருச்சிகம், அவரும் ஒரு பிடிவாதக்காரர் சிம்மம். 2 துருவங்களாக நிற்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி முரண்பாடுகள் நடக்கும், சண்டைகள் நடக்கும் அப்படிங்கிறத விளக்குவதற்காகவே இந்த கருத்தை சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்குது. மகாபாரதத்தில் இந்த மாதிரியான நெருக்கடியான சுச்சுவேஷன் நிறைய இடங்களில் வரும். எல்லா உறவுகளுக்குள்ளேயும் வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே வரும். அந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்ப்புகளை காட்டக்கூடிய, அண்ணனே தப்பு செய்கிறாருன்னு வச்சுங்க, தம்பி சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஒரு இடத்துல. ஆனால் நீங்கள் செய்கிற தப்புண்ணே அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். அது வரைக்கும் அண்ணன்ட்ட ரொம்ப பவ்யமாக இருந்தனவர் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் ஏற்று நிற்க வேண்டிய கட்டாயம் வரும், கண்டிப்பாக வரும். அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் அந்த மகாபாரத கதைக்குள்ள வர விஷயங்கள் எல்லாமே. கடுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிறவங்க, இவ்வளோ ஆவேசமாக இருக்கிறவங்க, இவங்க திருமணம் எப்படி சார் இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது அருமையான விஷயந்தான், நல்ல கேள்வி தான். ஏன்னா கரெக்டாக குறுக்க கேட்டீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. அதனால தான் அந்த நம்ம அவர்களுக்கு என்ன நியாய தர்மமோ அதை வந்து ரொம்ப கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. மனைவி ஸ்தானம் வந்து அவங்களுக்கு கும்பத்துலேருந்து வர்றவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தின் மேலே ரொம்ப பொறுப்புடையவங்க, நிர்வாகத்திறமை உடையவங்க, தனக்குன்னு ஒரு நியாயம் உடையவங்க, மனைவிக்கு சம உரிமை கொடுக்கக்கூடியவங்க. பார்த்து தானே இருக்கு. ஆமாம், சிம்மத்தில் இந்த மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு ரொம்ப சம உரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சுதந்திரத்தையும் கொடுக்குறவங்க, அடக்கி ஆளக்கூடியவங்களாக இல்லை, அன்பால் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, முழு அன்பை செலுத்தக்கூடியவங்க. பெண்ணாக இருந்தாங்கன்னா, மக நட்சத்திரத்தில் பெண்ணாக பிறந்திருந்தாங்கன்னா கணவன் மேலே ரொம்ப அன்பை செலுத்தக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி கணவனாக இருந்தாலும் அன்பை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து இவங்களுக்குள்ள விவாகரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த சிம்ம லக்னத்தில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னா விவாகரத்துங்கிறது ரொம்ப அறுதிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக ஜாதகத்தில் முரண்பாடாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமே தவிர 90% இவங்களுக்கு விவாகரத்து நடக்காது. அந்த அளவுக்கு ஏன்னா மனைவியை சரியாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தியாக மனப்பான்மை இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த மக நட்சத்திரத்துக்கு உரியது. ஏன்னா தந்தை சொன்னக்காக செய்யக்கூடியவங்க, மற்றவர்களுக்காகவே செயல்படக்கூடியவங்களா. ஏன்னா நீங்கள் பரசுராமருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா மற்றவருக்காக தான் அவர் வாழ்ந்திருக்காரே தவிர தனக்காக அவர் வாழலை. அவர் ராமாயணத்தில் வந்தபோது கூட ஒரு சிவதனுசியாக ஒடிக்கிறதுங்கிற கோபம் தானே. அப்புறம் பார்த்தா ராமர் அவருடைய அவதாரமாக நிற்கிறாரு. அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரியாகலாம் ஒரு சூழ்நிலை வரும். அப்போது எந்த சூழ்நிலையும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய வாழ்க்கை துணையின் விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை, அவங்களுக்கு உரிய தன்மானம், அவங்களுக்கான சுதந்திரம், ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும்.
இதை மீறி நடக்கக்கூடிய செயல்கள்லாம் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ சொந்த ஜாதகத்தில் இப்போ 7ஆம் வீடு வந்து கெட்டு போயிருந்தாலோ, 7ஆம் இடத்துல சனி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலோ, 7ஆம் இடத்துல வந்து ராகு கேதுகள் இணைந்திருந்தாலோ, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனாக்க கொஞ்சம் பிரிவு ஏற்படும் அப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விவகாரத்துங்கிறது பெரும்பாலும் ரேர் தான். ஸோ குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியது தான். மகிழ்ச்சியை மாற்றிக்குவாங்க எளிதாக. ஓகே, இந்த நட்சத்திரக்காரங்க எந்த நட்சத்திரத்தோட இணைஞ்சு திருமணம் பண்ணோம்னா நல்லா இருப்பாங்க? இவங்க நட்சத்திரத்தினுடைய சார்பு நட்சத்திரமான அஸ்வினி மூலமே வந்து உங்களுக்கு சாதகமானது. ஏன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதிகளாக வரக்கூடியவங்க குரு அண்டு செவ்வாய் ரெண்டுமே வந்து இவங்க வேற பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி. சந்திரனும் ஒரு யோகாதிபதி தான். மூன்றுமே யோகாதிபதி தான். 3 நட்சத்திரங்கள் சம்மந்தப்படக்கூடியது. இப்போ அஸ்வினி மகம் மூலம் இது ஒரு இது. இப்போ அஸ்வினி வந்து உங்களுக்கு தேவகணம், மகம் வந்து உங்களுக்கு ராட்சசகணம் வந்துடும், மூலமும் ராட்சசகணம். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லான நட்சத்திரமாக சொல்லப்படுது. ஏன்னா கணம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அவங்களுடைய குணத்தினுடைய இயல்பு பிடிவாதத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இது பொருந்தவங்களுக்கு. அதற்கு பிறகு சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதெல்லாம் இவங்களுக்குரிய நட்சத்திரங்களாக இருக்குங்க. அதற்கு பிறகு குருவனுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு புரியும். சூரியனுடைய நட்சத்திரங்களும் பொருந்தும். அதான் நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பொருத்தத்தினுடைய அடிப்படையில் இல்லை. இந்த நட்சத்திரத்துக்கு யோகாதிபதிகள் யார் யார் அப்படிங்கிற அடிப்படையில், இந்த லக்னத்துக்கு யார் யார் யோகாதிபதிங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இந்த நட்சத்திரங்கள்லாம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கும். நம்ம சொல்கிற கணக்குப்படி அப்படி வச்சுக்குவோம். சயின்டிஃபிக்காக இவங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் இதெல்லாம். அதே மாதிரி லக்னங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எந்த மாதிரி லக்னங்கள் ரொம்ப இவங்களுக்கு சூட் ஆகும் பார்த்திங்கன்னா, விருச்சிக லக்னம் ரொம்ப சூட் ஆகும், ரிஷப லக்னம் சூட் ஆகும், மிதுன லக்னம் சூட் ஆகும், தனுசு சூட் ஆகாது. தனுசு சூட் ஆகாது. அதே மாதிரி மீனமும் சூட் ஆகாது. இந்த 2 லக்னங்களை தவிர்த்தணும். தனுசு மீன் ரெண்டுமே குருவோட தான். லக்னங்களை தவிர்த்தணும். ஏன்னா கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டும் ஒரே குருவ தன்மையாக இருந்தால் சரி. ஆமாம், குரு அவர் 8ஆம் இடத்து அதிபதி ஆகிறாரு, 5ஆம் இடத்து அதிபதி ஆகிறாரு. அதனால் அது மட்டும் இல்லை, இந்த குரு தன்மை உடையவங்க இவங்க வந்து அடிபணிய மாட்டாங்க. அதான் இங்கே இருக்கிற சிக்கல் மக நட்சத்திரத்துக்கு. ஏன்னா இவரும் வந்து ஒரு குரு, கேதுலேயே முரணான கேது. அதாவது உங்களுக்கு சத்திரியனும் சாத்வீகமும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு குரு. அது ஒரிஜினல் குரு ரெண்டுமே. அப்போ யாருக்கு யார் கட்டுப்படுறதுங்கிற ஒரு பிரச்சனை வரும் தம்பதிகளுக்குள்ளார. அது ஒரு வித்தியாசமான பாண்டிங்காக இருக்கும். ஆர்கியூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரிவு மட்டும் ஏற்படான்னு வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் 2 லக்னங்களை தவிர்க்கலாம், அவாய்ட் பண்ணிடுறது. அவாய்ட் பண்ண என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சிம்ம லக்னம் இந்த மக நட்சத்திரம் வந்து ஆரம்ப புள்ளியாக இவங்களுக்கு லக்னத்தில் அமைஞ்சதுன்னா கன்னியா லக்னத்தையும் தவிர்த்தணும். அதே மாதிரி துலாம் லக்னத்தையும் தவிர்த்தணும். இந்த 2 லக்னம் மொத்தம் 4 லக்னங்களை வந்து இவங்க தவிர்த்துட்டா பெஸ்ட்டு. ஏதாவது கன்னி, துலாம், தனுசு அண்டு மீனம். மற்ற லக்னங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது, நல்ல சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதெல்லாம். விருச்சிகள்லாம் அவங்களுக்கு லக்னம் மனைவி வந்துட்டாங்கன்னா ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி மேஷம், ரிஷபம் கொஞ்சம் காமெடி இருக்கும், சீரியஸ்னஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய இல்வாழ்க்கைக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கும். அதே மாதிரி மிதனமாக நல்லா புத்திசாலியான மனைவியாக அமையக்கூடியவங்களாக இருப்பாங்க. மகரம், கும்பம் சொல்ல வேண்டியதில்லை, இவங்களுக்கு உரிய இலக்கணங்களாக அதெல்லாம் அமையும். கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. சம்பவம் அப்போ என்ன ஜாதகத்தில் இவங்க பார்க்க வேண்டாம்னா, இவங்க யார், இவங்களுடைய ஜாதகத்தினுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி இலக்கணங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும். வேறு என்ன கேட்கணும்? அவங்களுடைய தொழில் எதை சார்ந்து சார் இருக்கும்?